அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சரவணன். இந்த மேனேஜ்மெண்ட் கேட்டகரியில் ஒரு வீடியோக்கெல்லாம் நம்ம கொண்டு வந்துட்டே இருக்கிறோம். முக்கியமாக இந்த மைனாரிட்டி மாணவர்களின் நிலை என்ன, இந்த மைனாரிட்டி மாணவர்கள் என்னதான் பண்ண போகிறாங்க, அவங்களுடைய நிலைகள் என்ன, இருக்கிற இங்கே தமிழ்நாட்டில் இருக்கிற இடங்கள் என்ன, நான் என்ன பண்ணணும், மாணவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய கன்ஃபியூஷன் சுச்சுவேஷன் வரும். சரிங்களா? ஸோ அவங்களுக்கு ஒரு சொல்யூஷன் கொடுக்கணும். தேவைப்படுற பட்சத்தில் கண்டிப்பாக தொடர்பு கொண்டு உங்களுடைய தவறுகளை சரியாக ஹேண்டில் பண்ணி. இப்போ இந்த வீடியோவில் நான் பார்க்க போகிறது கிறிஸ்டியன் மைனாரிட்டி மாணவர்கள் மொத்தமாக தமிழ்நாட்டில் அப்ளை பண்ண மைனாரிட்டி மாணவர்கள் எண்ணிக்கையில் யார் யாரெல்லாம் இருக்கிறாங்க, எவ்வளோ மாணவர்கள் இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு கிளான்ஸ் பார்த்துலாம் வாங்க. மொத்தமாக 700 மாணவர்கள் மார்க்குக்கு மேலே இந்த கிறிஸ்டியன் மைனாரிட்டியில் 2 மாணவர்கள் இருக்கிறாங்க. அதே மாதிரி 600லேருந்து 700 மார்க் வரைக்கும் 100 மாணவர்கள் இருக்கிறாங்க. 500லேருந்து 600 மார்க் வரைக்கும் 238 மார்க் இருக்கிறாங்க. 238 மாணவர்கள் இருக்கிறாங்க. அதே மாதிரி 400லேருந்து 500 வரைக்கும் 236 மாணவர்கள் இருக்கிறாங்க. 300லேருந்து 400 வரைக்கும் 212 மாணவர்கள் இருக்கிறாங்க. 200லேருந்து 300 வரைக்கும் 158 மாணவர்கள். 127லேருந்து 200க்கு 88 மாணவர்கள். நார்மலாக எப்போதும் கொஞ்சம் அதிகமாக இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். அந்த ஆர்டரே டிஃப்ரெண்டாக இருக்குது. காரணம் அதிகமாக இருக்குது. ஒருமே சிம்பிள் லாஜிக். இந்த வருஷமே இப்படி தான். அப்படி இருக்கும்போது டோட்டலாக மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் கிறிஸ்டின் மைனாரிட்டிக்கு எலிஜிபிள் இருக்கிற மாணவர்களுடைய எண்ணிக்கை 1034. நம்மள்ட்ட இருக்கிற மொத்த இடங்கள் பனிமலர் மெடிக்கல் காலேஜ் அண்ட் மாதா மெடிக்கல் காலேஜ் மொத்தம் 104 இடங்கள் அவைலபிளாக இருக்குது. ஆனால் அப்ளை பண்ணவங்க எவ்வளோ பேர் இருக்கிறாங்க? 1034 மாணவர்கள். அதில் ஒரு கணக்கு, ஒருவேளை 500, 600, 500க்கு மேலேயே அவங்களுடைய சில கேட்டகரியை பயன்படுத்தி ஒரு கவர்மெண்ட் கோட்டா செல்ஃப் ஃபினான்சிங்கில் பார்த்து, அப்படி இல்லைனாலும் மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் போனாலும் பிஹெச்டி லெவலில் இல்லை டாப் கல்லூரிகளை பார்த்து அந்த மாதிரியே நிறைய அனலைசிஸ்லாம் பண்ணி கிடைக்குமா கிடைக்காதான்ற ஒரு மிகப்பெரிய கேள்விக்கு நிறைய பதில்களை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணணும். சரிங்களா? ஸோ மொத்தம் 106 இடங்கள். இதில் ஸ்டேட் ப்ரைவேட் யூனிவர்சிட்டி வரப்போகிறது. அப்படி வந்துட்டால் அதில் 150 இடங்கள் கிடைக்கலாம். 150 கிடைச்சான 75 இடங்கள் கிறிஸ்டின் மைனாரிட்டியில் கிடைக்கும்னு எதிர்பார்க்கிறோம். அப்படி எதிர்பார்க்கும் போது 180 இடங்கள் வரலாம். ஆனால் மொத்த மாணவர்கள் 1034 இருக்கிறாங்க. இப்போ உங்கள் இடத்த நீங்கள் சரியாக முறையில் டெசிஷன் எடுக்க ஆரம்பிச்சிருங்க. சரிங்களா? ஸோ அதனால் கிறிஸ்டின் மைனாரிட்டி மாணவர்களுக்கு அதே தேடலில் இருக்கிற மாணவர்களுக்கு இந்த டேட்டா பயனுள்ளதாக இருக்குன்ற மாதிரி எதிர்பார்க்கிறேன். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.